வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய கட் ஆஃப் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இது ரீசெண்டாக ஏதாவது 2025 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், அதே தான் யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி. இதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அந்த 1000 பேர் செலக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு, ஃபைனல் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த பிடிஎஃப் தான் இது. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது. இப்போ நம்ம பார்க்க வந்தது இதோட கட் ஆஃப் தாங்க. அந்த 1000 பேரை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் படி எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக இருக்கவங்களுக்கு 310 தான். அந்த ஸ்டார் போட்டது எல்லாமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அவங்களுக்கு தான் ரிசர்வ் ஆகும். பிசிக்கு இவ்வளவு, இப்போ டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 200, எஸ்சியாக இருந்தீங்கன்னா 150, எஸ்டிக்கு 10 தான். அப்படி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுபடி தான் அலாட் ஆகும். இப்போ அதில் கட் ஆஃப் பார்த்துக்கலாம். கம்யூனல் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ், அதாவது ஜென்ரலுக்கு 103.92, பிசிக்கு என்ன, பிசிஎம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பிசிக்கு 91, பிசிஎம்க்கு 77, எம்பிசிக்கு 87, எஸ்சிக்கு இன்னும் குறையுது, எஸ்சி அருந்ததி அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் குறையுது, எஸ்டிக்கு ரொம்ப குறையுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய கம்யூனல் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ். நம்ம எப்போவுமே ஜென்ரலுக்கு ப்ரிப்பேர் ஆனால் தான் ஸ்லிப் ஆனால் கூட நம்ம ரிசர்வேஷனில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ ஜென்ரலுக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 104 மார்க்ஸ் ரவுண்ட் அப் பண்ணோன்னா 104 அப்படின்னா ஒரு 52 கொஷினாவது கரெக்டாக போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஜென்ரலில் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பிசி அப்படின்னா ஒரு 92 அப்படி வைங்களேன். 92னா ஒரு 46 கொஷின்ஸாவது அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க. அதாவது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கனால நெகட்டிவ் மார்க்கிங் சேர்த்துட்டு நம்ம போட்டிருக்கணும். நீங்கள் இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்கங்க. அதாவது சேம் கம்யூனல் கேட்டகரியில் 2 பேர் ஒரே மார்க் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா யாருக்கு வயது கூடையோ, அதாவது டேட் ஆஃப் பர்த் ஏர்லியராக இருக்கோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசு இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏஜ் க்ரைட்டீரியா எப்படி எடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க எடுத்துருக்காங்கன்னா அவங்க மார்க்ஸ் எவ்வளோ, ஃபஸ்ட் மார்க் என்ன, ஜென்ரலில் ஃபஸ்ட்டு மார்க் என்ன வருதுன்னா 69 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டுருவாங்க. இதோடைய கடைசி இந்த ஜென்ரலில் ஒரு 300 சீட் இருக்கு இல்லையா? நம்ம அங்கே ஜென்ரலுக்கு கட் ஆஃப் பார்த்தோம் பார்த்தீங்களா? 104 மார்க்ஸ்னு. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இதோட முடிவுன்னு பாருங்கள். ஜென்ரலுக்கு 298 வருது. ஒரு 12 டிஃப்ரெண்ட் லேபிள்னு போட்டுருவாங்க. ஸோ என்எம்சிஎஃப் அந்த ரூல் நம்பர்லாம் போட்டுட்டு மார்க்ஸ் பாருங்கள் 103.92, அதாவது 104. 52 கொஷின்ஸ் போட்ட எல்லாருக்குமே ஜென்ரல் கேட்டகரியிலே கிடைக்குது. இப்போது அப்படியே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மார்க் கம்மி, அதாவது கடைசி மார்க் என்னவோ அதுதான் கட் ஆஃப். இப்போது ஜென்ரலுக்கு அங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா? 104 மார்க்ஸ், அதே தான் இங்கேயும் 104 மார்க்ஸ். அப்போ 52 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. அட்டென்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 60யாவது போட்டிருந்தா தானே 52 கரெக்டாக வரும். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஜென்ரலுக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஸ்லிப் ஆனால் கூட உங்களுக்கு உங்கள் கேட்டகரியில் ரிசர்வேஷனில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசர்வேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதே மாதிரி தான் 2024 2025 கிட்டத்தட்ட சிமிலர் தான். 2023 அவங்க எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா 150 கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஜிஎஸ் 50 சிசெட், அது இன்ட்ரடியூஸ் ஆன வருஷத்தில் அப்படி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக 90 ஜிஎஸ் 10 சிசெட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2023 கொஞ்சம் கட் ஆஃப் கூடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வச்சதே 300 மார்க்குக்கு. ஸோ அதை நம்ம எடுக்க வேணாம். 2025 போதும். இதோட கட் ஆஃப் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 52 கொஷின்ஸ் கரெக்டாக போடணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் ஒரு 65 அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ சிசெட்லாம் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக
நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு படித்த எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.